ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நியூ ரேஷன் கார்ட் பத்தின ஒரு நியூ அப்டேட் தான். புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்கும் இந்த நியூஸ் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய திட்டப் பணிகளுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரமணி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அந்த விழாவில் அமைச்சர் சங்கரமணி அவர்கள் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளையும் வழங்கினார். அதைத் தொடர்ந்து அந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அவர்கள் பேசியது என்னவென்றால், இத்தன நாளா ரேஷன் கார்டு புது ரேஷன் கார்டு குடுக்குறதுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப நம்மளோட எல்லாருக்கும் அப்ளை பண்ண எல்லாருக்குமே புது ரேஷன் கார்ட பிரிண்ட் பண்ணி குடுத்துட்டுருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்ல ரேஷன் கார்டுக்காக யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி செக் பண்ணி, அவங்க தகுதியானவர்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 15 நாட்கள்ல இப்போ ரேஷன் கார்ட பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிண்ட் பண்ணி அவங்கவங்க வீட்டுக்கே தபால் மூலியமா அனுப்புறாங்க. யாரெல்லாம் நீங்க ரேஷன் கார்டுக்கு லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே நீங்க உங்க ஸ்டேட்டஸ இப்ப செக் பண்ணிக்கங்க. எல்லாருக்குமே இப்ப ரேஷன் கார்ட பிரிண்ட் பண்ணி, நீங்க குடுத்திருந்த அட்ரஸ்க்கே உங்க வீட்டுக்கு தபால் மூலியமா டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. வித்தின் 15 டேஸ்க்குள்ள இப்ப நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். மட்டும் இல்லாம அமைச்சர் சொல்லும்பொழுது, தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 30 மாதங்களில் இதுவரைக்கும் 15,00,000 ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம, ரேஷன் கடையில பொருள் வாங்குறதுக்காக மக்கள் நீண்ட தூரம் சென்று ரேஷன் பொருள வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுனால, அவங்கவங்களோட குடியிருப்புக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நெறைய ரேஷன் கடைகள திறந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம, நம்மளோட ரேஷன் கடையில கைரேகை அதாவது பயோமெட்ரிக் மூலம் நம்ம பொருள் வாங்குறதுல நெறைய சிக்கல் இருக்கிறதுனால, இப்போ இந்த சிக்கல்கள தவிர்க்கிறதுக்காகவும், கண் கருவிழி பதிவு அதாவது நம்மளோட ஐ லென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் ஸ்கேன் பண்ணி இனிமே ரேஷன் பொருள் வாங்குற மாதிரி புது மெத்தட கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில 36,000 ரேஷன் கடையில உங்களோட கருவிழிய ஸ்கேன் பண்ணி பொருள் குடுக்க போறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அமைச்சர் சங்கரபாணி அடிக்கல் நாட்டு விழால எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் புடிச்சிருந்தா நீங்க இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. இது போல ரேஷன் கார்ட் சம்பந்தமாக அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்கள சேரும். தேங்க் யூ.